டியூப் தமிழ் வணக்கம். பறக்கும் தட்டுக்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் உத்தரவில் அடுத்த மூன்றாவது கட்டமாக 72 இரகசிய ஆவணங்களை அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் அமெரிக்காவினுடைய CIA மற்றும் FBI போலீஸ் பிரிவும் இணைந்து இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். பரபரப்பூட்டும் இந்த தகவல்கள் இப்பொழுது உலக அரங்கில் சரியா தவறா என்கின்ற விமர்சனங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. டொனால்ட் டிரம்பினுடைய இந்த சிறப்பு உத்தரவில் வெளியிடப்பட்ட விவகாரங்கள் வீடியோக்களையும் சாட்சியங்களையும் வரைபடங்களையும் கொண்டதாக இருக்கின்றது. இதில் முதலாவது, வடகிழக்கு அமெரிக்காவில் ஒளிரும் சிவப்பு நிற கோளங்களை சிலர் கண்டதாக கூறிய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. வானில் பறந்த இந்த சிவப்பு கோள்கள் என்ன? உலகம் இதுவரை காணாத புதுமையானதாக அது இருந்தது. அது பறக்கும் தட்டா இல்லை வேற்று கிரக வாசிகளா என்பது இந்த கேள்வியாக இருக்கின்றது. மேலும் இருவர் சாட்சியம் அளிக்கின்ற பொழுது தங்களுடைய வீட்டினுடைய பழக்கடை பக்கமாக திடீரென தோன்றிய பிரகாசமான ஒரு வெளிச்சம் திடீரென்று மறுபடியும் மறைந்ததாக சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இந்த சிவப்பு நிறம் பிரகாசமாகவும் அழகாகவும் இருந்ததாகவும் தங்களுடைய வாழ்வில் இப்படியான ஒரு வடிவத்தை தாங்கள் கண்டதே இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த இருவருடைய பெயர்களும் பாதுகாப்பு கருதி வெளியிடப்படவில்லை என்று அந்த 72 தகவல்களில் ஒரு தகவலில் கூறப்படுகின்றது. மூன்றாவதாக 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு குளத்தின் மேலே பிளாஸ்மா போன்ற ஒரு வடிவம் மிதந்து கொண்டு இருந்ததாகவும் அதை தாங்கள் கண்டதாகவும் அது ஒளி வடிவமாகி மறைந்ததை நேரடியாக பார்த்ததாகவும் சிலர் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். 2025 ஆண்டு இதுபோல ஒளி கோலங்கள் பலரால் காணப்பட்டு சாட்சியங்களாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்றாவது வெளியீடில் அமெரிக்கா இதை UFO என்று கூறப்படுகின்ற பறக்கும் தட்டுக்கள் என்ற பெயரில் விளங்கப்படுத்தவில்லை, UAP என்கின்ற பெயரில் இதை விளங்கப்படுத்துகின்றார்கள். அதாவது அடையாளம் காணப்படாத அசாதாரண நிகழ்வுகள் என்கின்ற தலையங்கத்தின் கீழ் இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே வேற்று கிரகவாசிகளினுடைய பறக்கும் தட்டுக்களா இல்லையா என்பதை துல்லியமாக அமெரிக்காவினால் கோடு போட்டு காட்ட முடியவில்லை. இவை எல்லாவற்றையும் ஆதாரமாக வைத்து வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்து செல்லுகின்றார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான எந்த தீர்க்கமான ஆதாரங்களும் அமெரிக்காவிடம் இல்லை என்பதனால் தான் பறக்கும் தட்டுக்கள் என்பதை UAP என்கின்ற தலைப்பின் கீழ் அமெரிக்கா கொண்டு வந்திருப்பதை மறந்துவிடல் கூடாது. டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இப்பொழுது இதை விட வேண்டும்? டொனால்ட் ட்ரம்பினுடைய கடந்த 2 தடவையான முயற்சிகளையும் பார்த்தால் அரசியலிலும் சர்வதேச ராஜதந்திர விவகாரங்களிலும் அவர் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற நிலையில் அவருடைய தவறுகளை உலகம் பேசப் போகின்றது என்று அச்சமடைகின்ற பொழுது பறக்கும் தட்டுக்கள் தொடர்பாக சேகரிக்கப்பட்ட விடயங்களில் ஒவ்வொரு தொகுதியாக விட்டு அவர் கவனத்தை திசை திருப்புவது வழக்கம் என்பதை கூற மறக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் வீழ்ச்சி ஈரானுடைய ஒப்பந்தத்தில் இருக்கின்றது. ஈரானிடமிருந்து அவர் எதையும் பெறவில்லை. அமெரிக்க படைகள் சென்று ஈரானிடம் இருந்து பெற்றது எதுவும் இல்லை. அமெரிக்க படைகள் செல்வதற்கு முன்பிருந்ததை கூட இப்பொழுது நிலைநிறுத்த முடியாது இருக்கின்ற நிலையில் பறக்கும் தட்டுக்கள் தொடர்பான 3வது கட்ட செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த தகவல்களை பற்றி விஞ்ஞானிகள் கூறுகின்ற பொழுது இதில் கூறப்பட்ட தகவல்கள் எல்லாம் ஏற்கனவே வெளியில் வந்த தகவல்கள் தான். இவை வெளியில் வராதது போல மறுபடியும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் புதுமை எதுவும் இல்லை என்றும் ஒரு வெள்ளை புள்ளியை ஆகாயத்தில் கண்டால் அது என்னதான் என்பதை அறிவதற்கு கூட விஞ்ஞான அறிவை வளர்த்து கொள்ளாத நிலையில் பாமரத்தனமான நிலையில் தான் உலகம் இருக்கின்றது என்பது இந்த பறக்கும் தட்டுக்கள் தருகின்ற செய்தியாக இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதேவேளை வேறு சிலர் அமெரிக்காவினுடைய இந்த அறிக்கையானது பறக்கும் தட்டுக்கள் உண்மையில் இருக்கின்றன என்பதன் அடையாளமாகவே இருக்கின்றது. அவை இல்லை என்றால் அமெரிக்கா இவற்றையெல்லாம் இரகசியமாக பேணி பாதுகாத்து இப்படி படிப்படியாக விட்டு கொண்டிருக்க முடியாது. உண்மையில் பறக்கும் தட்டுக்கள் இருக்கின்றன என்ற கடைசி இரகசியம் அமெரிக்காவிடம் இருக்கத்தான் செய்கின்றது என்று வேறு சிலர் கருதுகின்றார்கள். ஆனால் உண்மை என்பது வெளியில் தெளிவாக வராத வரையும் அது பொய்யாகவே இருக்கும். எனவே பறக்கும் தட்டுக்களை நம்புவதற்கு இல்லை. அமெரிக்கா அது
உண்மையாக இருந்தால், பறக்குந்தட்டுகள் உண்மையாக இருந்தால் அமெரிக்கா அதை 100% நிரூபிக்க வேண்டும். இல்லையேல் இது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது என்ற கருத்துக்களை மேலோங்கி இருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.